உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக். ரஃபீக், தற்போது அலங்காநல்லூர் போட்டி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடங்களிலிருந்து பார்வையாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, காளைகள் எல்லாம் தற்போது தயார் நிலையில் இருக்கா? கூடுதல் விவரம். நிச்சயமாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சில நிமிடங்களில் துவங்க உள்ளது. இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வருகை தந்து நேற்று இரவே மதுரைக்கு வருகை தந்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த நிகழ்வை துவங்கி வைக்க உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகன், அதாவது இந்த காளைகள் தான் தற்போது மருத்துவ பரிசோதனை என்பதை மருத்துவ குழுக்கள் துவங்கி உள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்கள் மதுரை அவுளியாபுரம் நேற்று பாலமேடு ஜல்லிக்கட்டுகளில் மிக சிறப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த வருடம் மாவட்ட நிர்வாகம் குறைந்தபட்சம் ஒரு 1000 காளைகளையாவது ஒவ்வொரு வாடிவாசல் வழியாக திறந்துவிட்டு வீரர்களை அடக்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். இதற்காக எந்தவித முறைகேடுகளும் நடைபெறக்கூடாது என்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் ஆன்லைனில், அதாவது வீரர்களுடைய பதிவு மற்றும் காளைகளுடைய பதிவு என அனைத்துமே ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அலங்காநல்லூரில் இன்று 1000 காளைகள் அவிழ்ப்பதற்கான ஏற்பாடுகளை கால்நடைத்துறையும் ஏற்கனவே செய்திருந்தது. அதே போல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த காளைகளை அடக்குவதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இன்று சரியாக 7 மணிக்கு துவங்க உள்ள இந்த கால்நடை மருத்துவ பரிசோதனை தற்போதே துவங்கிவிட்டது. குறிப்பாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள விதிகளின்படி காளைகளுடைய மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம்மோடு கால்நடையுடைய மண்டல துணை இயக்குனர் மருத்துவர் சுப்பையன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப மருத்துவ பரிசோதனை என்பது துவங்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள்லாம் கால்நடைகளுக்கு மேற்கொள்றீங்க? அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். இன்றைய தினம் அலங்காநல்லூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு திருவிழா. இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவிற்கு சிறப்பு ஆணையை வழங்கி அது அரசு விழாவாக நடத்த உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவை துவக்கி வைக்க வருகை புரிகின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மேலும் மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த விழா ஏற்பாடுகளை சிறப்பாக இங்கு செய்து கொடுக்கின்ற வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த அலங்காநல்லூரில் நடைபெற்று கொண்ட ஜல்லிக்கட்டு திருவிழாவிலே 1100 காளைகள் அவிழ்த்துவிட இருக்கின்றன. அவற்றிற்கான பரிசோதனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பரிசோதனைகளை 21 மருத்துவர்கள் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். மொத்தத்திலே 120 உறுப்பினர்களை கொண்ட குழு இது. எல்லா இடங்களிலும் சிகிச்சை குழு காளைகளை வந்து இறங்கும் இடத்திலும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி காளைகள் விளையாட்டில் கலந்து கொண்டு போகும் இடத்திலும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பான வைத்தியை கால்நடை பராமரிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. மேலும் இதில் 5 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதாவது இந்த ஜல்லிக்கட்டிலே அடிபடும் அல்லது ஏதாவது நோய்கள் வந்தாலும், அந்த புண்கள் ஏற்பட்டாலும் அவற்றுக்கு சிகிச்சை செய்ய 3 மொபைல் வெட்டினரி யூனிட்ஸ் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. அதுவும் இங்கே நிறுத்தி வைத்திருக்கின்றோம். எந்த காளைகளுக்கு ஏற்படும் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனே செய்ய தயாராக இருக்கின்றோம். அதே மாதிரி 1962 ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த விளையாட்டு அரங்கிலே காளைகள் ஏதாவது அடிபட்டு ஏதாவது ஃப்ராக்சர் ஏற்பட்டதுன்னா உடனே கால்நடை மருத்துவமனைக்கு உடனடியாக நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆக சிறப்பான வழி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கால்நடைகளை பரிசோதிக்கும் பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த கால்நடைகளை எவ்வாறு பரிசோதிக்கணும் என்பதை விளக்கி சொல்லுகின்றோம். குறிப்பாக இந்த தகுதி சான்று வழங்குறீங்க, அது எந்த அடிப்படையில் தகுதி சான்றுகள் வழங்கப்படுது? தகுதி நிராகரிப்பு, அதாவது தகுதி இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? காளைகள் வந்தவுடன் காளைகளுக்கு ஏதாவது நோய்கள் உள்ளதா என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். அடுத்தது கால்நடைகளினுடைய உயரம் குறைந்தபட்சம் 120 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும்.
காளைகளை கொம்புகள் கூர்மையாக இருந்தால் அவற்றை மழுங்க செய்து அவற்றை நம்ம இந்த ஜல்லிக்கட்டில் விளையாட அனுமதிக்கின்றோம். சில தேவைப்படும் போது அது கொம்புகளில் நாங்கள் அந்த குப்பிகளை பொருத்தி அந்த காளையருக்கும் காளையை அடக்கின்ற காளையர்களுக்கும் எந்தவித அபாயம் ஏற்படாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரும் கால்நடைகள் ஏதாவது ஊக்க மருந்து பயன்படுத்தியிருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக நாங்கள் உடனே டோப்பிங் டெஸ்ட் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். இது இன்ஸ்டன்ட் டெஸ்ட், உடனே 2 நிமிடங்களில் நமக்கு அந்த ரிசல்ட் வந்துவிடும். அதை பேஸ் பண்ணி அவங்க ஊக்க மருந்து பயன்படுத்தியிருக்கிறார்களா பயன்படுத்தவில்லை என்பதை கண்டறிவோம். ஊக்க மருந்து பயன்படுத்தி இருந்தால் அந்த காளைகள் நிராகரிக்கப்படும். மேலும் அந்த கால்நடை குழம்பு மற்றும் வாயில் ஏதாவது புண்கள் இருந்தால் அது கோமாரி நோய், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே நாங்கள் தகுதி நீக்கம் செய்து விடுவோம். பொதுவாக இங்கே வரும் கால்நடைகள் ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாமே நல்ல முறையில் இருக்கின்றது. அவர் பரிசோதனை செய்து அவற்றை உடனே மேலும் இந்த அனுமதி சீட்டில் வருகின்றனர். அனுமதி சீட்டு வரும்பொழுது அதில் ஏதாவது ஃபேக்காக இருந்தால் கூட அதையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆக மொத்தத்தில் இந்த சோதனை கூடத்தில் தேவைப்பட்ட இரத்த பரிசோதனையும் செய்வோம். அதாவது ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஏற்கனவே நாங்கள் அந்த காளைகளுக்கு கால்நடை மருத்துவரால் தகுதி சான்று வழங்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கடந்த ஒரு 5-6 தினங்களாக நம்ம வழங்கியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டில் வரும் பரிசோதனைக்கு ஒரு நேரத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் கண்டிருக்கிறோம். நிச்சயமாக கால்நடைத்துறையுடைய மண்டல இணை இயக்குனர் கூறிய டாக்டர் சுப்பையன் சொன்னது போல இங்கு வரக்கூடிய கால்நடைகள் மிக கிட்டத்தட்ட ஒரு 7 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அங்கு ஒவ்வொரு மருத்துவர்களாக பரிசோதனை செய்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இன்று நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது உலக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுகளை காண்பதற்காக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தர உள்ளனர். இது மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்கள், வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் இங்கு பார்வையிட உள்ளனர். இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. பார்வையாளர் கேலரிகளும் மிக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண்பதற்காக மக்கள் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.